ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வரண்டா ரேஸ். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு டிஎன்பிசிலேருந்து இன்னைக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோடு இன்ஸ்பெக்டர் இன் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட்ல நம்ம ஆல்ரெடி ஆனுவல் பிளானர்ல சொல்லியிருந்த மாதிரி ப்ளஸ் 700+ வேகன்சிஸ் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் இது. ஸோ இன்னைக்கு ஜனவரி 13 தான் நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம அதனுடைய எவ்வளோ வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துடலாம். ஸோ எத்தனை போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 761 போஸ்டிங், 761 போஸ்டிங் நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இதோடைய ஸ்கேல் ஆஃப் பே எவ்வளோ பே ஸ்கேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவல் 8 பே ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. ஸோ 761 வேகன்சி, ஒரு ஹியூஜ் பல்கான வேகன்சிஸ் இது. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு வந்துட்டோம் அப்படின்னா, ஸோ என்னைக்கு வந்து எக்ஸாம் டேட் அதெல்லாம் வந்து 7/5, அதாவது மே 7 வந்து நமக்கு எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. மே 7 எக்ஸாம். ஸோ 2 எக்ஸாம். ஓகேவா? ஸோ மார்னிங் ஒரு எக்ஸாம் இருக்கும், அடுத்தது மதியம் மேலே ஒரு எக்ஸாம் இருக்கும். ஸோ 9:30 to 12:30 ஒரு எக்ஸாம், அதுக்கடுத்து 2 to 5 PM ஒரு எக்ஸாம். ஸோ 2 எக்ஸாம் இருக்குது. ஸோ எப்போதுக்குள்ள எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா February 11 தான் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தினம். ஸோ February 11 முன்னாடி எல்லாரும் அப்ளை பண்ணிருங்க. எக்ஸாம் வந்து மே 7ஆம் தேதி. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் பேப்பர், அதாவது டிராஃப்ட்ஸ்மேன், சிவில் டிராஃப்ட்ஸ்மேன் பேப்பர், அதாவது ஐடிஐ ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். செகண்ட் பேப்பர் நமக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லாருமே தெரிஞ்ச மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி பிளஸ் நமக்கு ஜெனரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிற ஜெனரல் ஸ்டடீஸும் ஐடிஐ ஸ்டாண்டர்ட்ல தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது போயிடலாம். ஸோ குவாலிஃபிகேஷன், ஏஜ் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஓசிக்கு மட்டும் 37 இயர்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. மற்றபடி யாருக்குமே ஏஜ் லிமிட்டே கிடையாது. யார் வேணாலும் எந்த ஏஜ்ல வேணாலும் நம்ம எழுதலாம். ஓகேவா? என்ன ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது, ஏஜ் லிமிட் ஒரு இஷ்யூ அப்படிங்கிறது இல்லை. ஸோ அடுத்தது வந்து அப்படியே நம்ம கீழே வந்துடலாம். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடிஐ சர்டிஃபிகேட் இன் சிவில் டிராஃப்ட்மேன்ஷிப் கேட்டிருக்காங்க. ஐடிஐ சர்டிஃபிகேட் இன் சிவில் டிராஃப்ட்மேன்ஷிப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ரொவைடட் தட் ப்ரிஃபரன்ஸ் ஷால் பி கிவன் டு பர்சன்ஸ் ப்ரொஃபஸிங் எ டிப்ளமா இன் சிவில் இன்ஜினியரிங். சிவில் இன்ஜினியரிங்ல டிப்ளமோ வச்சிருக்கவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஐடிஐ மஸ்ட் possess an ITA certificate in civil draftsmanship. ஓகேவா? ஸோ அடுத்த இந்த குவாலிஃபிகேஷன் என்ன ஆர்டர்ல படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எய்தர் 10th plus ITI படிச்சிருக்கணும், இல்ல 10th plus டிப்ளமோ படிச்சிருக்கணும், அல்லது 10th plus டிப்ளமோ plus பேச்சுலர் டிகிரி அப்படிங்கிறது படிச்சிருக்கணும், அல்லது 10th plus 12th plus டிப்ளமோ, அல்லது 10th plus 12th plus பேச்சுலர் டிகிரி. பட் நீங்க என்ன படிச்சிருந்தாலும் சரி, பட் கண்டிப்பா இந்த ஐடிஐ சர்டிபிகேட் இன் சிவில் டிராஃப்ட்மேன்ஷிப் அப்படிங்கறத கண்டிப்பா பெற்றிருக்கணும். அதுதான் வந்து எசென்சியல், மஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? ஸோ அடுத்தது வந்து நாலேஜ் இன் தமிழ், அது எல்லாருக்கும் நமக்கு மோஸ்ட்லி இருக்கும். ஸோ பிசிக்கல் ஃபிட்னஸ் இதெல்லாம் நார்மலா உள்ளது. ஃபீஸ் நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஓடிஆர் இது பண்ணணும் 150, எக்ஸாம் ஃபீ வந்து 100. கன்செஷன் உள்ளவங்க கன்செஷன் அவைல் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் அப்படியே வந்துட்டீங்க அப்படின்னா டெஸ்ட். ஸோ டெஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி ஃபர்ஸ்டே பார்த்தோம், 7ஆம் தேதி டெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம். பேப்பர் 1 வந்து ஆப்ஜெக்டிவ், எல்லாமே ஆப்ஜெக்டிவ் டைப் பேப்பர் தான். ஸோ இதுல வந்து சப்ஜெக்ட் பேப்பர் மொத்தம் 200 கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம். 200 கொஸ்டின் ஐடிஐ ஸ்டாண்டர்ட்ல என்ன சப்ஜெக்ட்ல கேட்பாங்க அப்படின்னா டிராஃப்ட்ஸ்மேன் சிவில். ஓகேவா? சிவில் டிராஃப்ட்ஸ்மேன் அந்த இதை வச்சு தான் நமக்கு கொஸ்டின் கேட்கப்படும். ஸோ 200 கொஸ்டின் 300 மார்க்குக்கு, 200 கொஸ்டின் 300 மார்க்குக்கு. நெக்ஸ்ட் பேப்பர் 2ல வந்து ரெண்டா பிரிக்கலாம், பார்ட் ஏ பார்ட் பின்னு. பார்ட் ஏ வந்து 100 தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டின், 100 தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டின் நமக்கு இருக்கும். அதுக்கு இது வந்து நமக்கு எலிஜிபிலிட்டி பேப்பர். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஜெனரல் ஸ்டடீஸ் பிளஸ் ஜெனரல் ஸ்டடீஸ்லாம் ஜெனரல் ஸ்டடீஸ் பிளஸ் ஆப்டிடியூட் இருக்கும். 75-25 நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ இது ஒரு 3 hours. அது மார்னிங் டெஸ்ட் நடக்கும், இது ஈவினிங் டெஸ்ட் நடக்கும். சரியா? ஸோ இது வந்து ரெண்டும் சேர்த்து நமக்கு எவ்வளவு மார்க்னா 450 மார்க். இது வந்து 300 மார்க்கு, இது வந்து நமக்கு 150 மார்க். ஓகேவா? ஸோ இந்த 100 கொஸ்டின் 150 மார்க்ஸ். இது நமக்கு குவாலிஃபைங் பேப்பர் தான், தமிழ் எலிஜிபிலிட்டி. அதனால மார்க்குக்கு ஆட் பண்ண மாட்டாங்க. 40% நமக்கு எடுத்தா போதும். ஓகே? ஸோ மொத்தமா 450 மார்க்குக்கு தான் நம்ம டெஸ்ட் எழுத போறோம். இதுல இன்டர்வியூ அப்படிங்கிறது கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுல இன்டர்வியூ கிடையாது. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இந்த ஒரு டெஸ்ட் பேப்பர் மட்டும் எல்லாம் போதும். பேப்பர் 1 பேப்பர் 2 மார்னிங் 1 ஈவினிங் 1 எல்லாம் போதும். இன்டர்வியூ அப்படிங்கிறது நமக்கு கிடையாது. ஓகே ஓகே டன். ஸோ அதுக்கு அடுத்தது செலெக்ஷன் ப்ரொசீஜர். நம்ம சென்டர்ஸ் வந்து நிறைய இடங்கள்ல இருக்கு. சில எக்ஸாம்ல சென்னை மட்டும் இருக்கும், இது அப்படி இல்லை, எல்லா இடங்கள்லயும் எக்ஸாம் சென்டர் அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு டைரக்டா சிலபஸ் போயிடலாமா? நம்ம சிலபஸ் போயிடலாம். ஸோ சிலபஸும் இதில் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ சிலபஸ் முதல்ல பேப்பர் 1க்கான இது வந்து பேசிக் இன்ஜினியரிங் டிராயிங், அதாவது டிராஃப்ட்ஸ்மேன் சிவில் ஐடிஐ ஸ்டாண்டர்ட் வந்து இதுக்கான சிலபஸ் வந்து பக்காவா கொடுத்துருக்காங்க. இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், அதை பத்தி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுல போய். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஜிஎஸ் சிலபஸ், தமிழ் எலிஜிபிலிட்டி ஆஸ் யூஷுவல் நமக்கு இருக்கக்கூடிய தமிழ் எலிஜிபிலிட்டி சிலபஸ் தான் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஜிஎஸ்லயும் அதே தான்.
யூனிட் 1 2 3 4 5 எல்லாமே நமக்கு எப்படி யூனிட் 8 யூனிட் 9 இருக்குமோ அதே பேட்டர்ன்ல தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம கம்பேரிட்டிவ்லி நம்ம மற்ற குரூப் 2 குரூப் 1 விட கொஞ்சம் கம்மியான சிலபஸ் தான் இது. அதனால ஈஸியான எக்ஸாம் தான். நீங்க அந்த டிகிரி வந்து அந்த ஐடிஐ சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த எக்ஸாம் அப்படிங்கிறத எழுதுங்க. இந்த எக்ஸாம் ப்ராசஸ்லாம் எப்போ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு லாஸ்ட்ல கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்துக்கலாமா? ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பார்த்தோம் எக்ஸாம் வந்து நமக்கு மேல நடைபெற போகுது அப்படின்னு. ஸோ இதோட ரிட்டர்ன் ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னா ஜூலை 2023 இதனுடைய ரிசல்ட் வரும். ரிசல்ட் வந்து எப்போ ஜூலை 2023 மேல எக்ஸாம் நடக்கும், ஜூலைல உடனே வந்துடும். ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கவுன்சிலிங்லாம் ஆகஸ்ட்லேயே நமக்கு முடிஞ்சிடும். ஓகேவா? ஆகஸ்ட்லேயே நமக்கு முடிஞ்சிடும். ஸோ அதனால கண்டிப்பா இந்த டிகிரி வச்சிருந்தீங்க, அந்த சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்க அப்படின்னா எலிஜிபிளா இருந்தா கண்டிப்பா நீங்க இந்த எக்ஸாம் எழுதுங்க. ஓகேவா? ஸோ மறக்காம இந்த எக்ஸாம் எழுதுங்க. ஸோ வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஜாப் அப்டேட்ஸ் நிறைய வேணும் அப்படின்னா நம்ம பேஜை வந்து கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை கவர்மெண்ட் ஜாப் எப்படி படிக்கணும், இல்லை இந்த வருஷம் 2023 கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும். அதுல போய் என்கொயரியில் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணா போதும் எங்களுடைய டிஎன்பிசி எக்ஸ்பர்ட்ஸ் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கைட் பண்ணுவாங்க. இந்த பிடிஎஃப் வேணுனாலும் கூட நீங்க கீழே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரொம்ப நன்றி, வணக்கம்.